விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் வழக்கம் போலவே நம்ம ஏப்ரல் 1 15 வரைக்குமான தேதி காலகட்டத்தில் ஒவ்வொரு வியாபார தொழில் முனைவோர்களுக்குமான காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு பணங்காசை தரக்கூடிய தேதிகளாக அமையும், பண வரவுக்கான நாளாக அமையும். ஒரு சில தேதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே தயவு செய்திடாதீங்க அப்படின்னு வரும். ஒரு சில காலங்கள் பிரயாணங்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நன்மை தரக்கூடிய காலங்களாக அமையும். அது எல்லாத்த பற்றியுமே நம்ம விரிவாக இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். எந்தெந்த தேதிகளை நான் சொல்லியிருக்கணும் அதை மிக சரியாக தேர்ந்தெடுத்து அதற்குரிய விஷயங்களை நீங்கள் செய்து வந்தால் வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்காகவே உங்களுடைய வியாபார பெயரை இலவசமாக சரிபார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிஸ்னஸ் நேம் கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் உங்கள் மனைவியோடைய பேரில் கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதியையும் பிஸ்னஸ் நேமையும் அனுப்புங்க. ஒரு சில பேர் தன்னுடைய கணவருடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் அவங்களோட அந்த பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா யார் ஓனராக இருக்காங்களோ அவங்களுடைய தேதிக்கும் கூட்டிய நிற்கும் அந்த பிஸ்னஸ் நேம் சரியாக இருந்தால் தான் முழுமையான லாபங்களை தரும். அப்படி தரலைன்னா அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய இலவச பொது பலன்களை தருவேன். அதை பற்றின குறிப்பை இறுதி பகுதியிலையும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. சூரியனுக்குரிய 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் 1, 2025 முதல் ஏப்ரல் 15, 2025 வரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதலில் இந்த 2 வாரங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமைய போகுது. ஏன்னா பெரும்பான்மையான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுதுன்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக, பண வருவாய் ரீதியாக உங்களுக்கு நிறைய இன்கம் ஜென்ரேட் ஆவதற்கு, புதிய வாய்ப்புகள், வியாபார ஒப்பந்தங்கள் சைன் ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியே மிக நல்ல ஒரு பண வரவுக்கான நாளாக அமையுது. ஆனால் அன்றைய தினம் தெய்வ வழிபாட்டினால் உங்களுடைய வியாபாரம் செழிப்பதற்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்குது. நீங்கள் அந்த தேதியில் யாருக்காச்சும் அன்னதானம் கொடுங்க, யாருக்காச்சும் நீர்மோர் கொடுங்க. குறைந்தது ஒரு 10 பேருக்காச்சும் நீங்கள் அது செய்யும்போது எதிரே பார்க்காம அன்றைக்கி ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகை, வியாபார ரீதியாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு செய்து முடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் இழுவையாக இருந்த அந்த ஒரு விஷயம் அன்றைய தினம் பார்த்திங்கன்னா பூர்த்தி அடைந்து உங்களுக்கு சேர வேண்டிய தொகை அக்கௌண்ட்டுக்கு வரும். அல்லது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நல்ல ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் இந்த 2 வார காலத்திற்குள் உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய நன்மை தரக்கூடிய நாள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 7ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும். அது புதிய பிரான்ச்சஸ் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறீங்க, அல்லது நீங்கள் புதிய இன்னொரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அக்ரிமெண்டெல்லாம் இந்த தேதியில் நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். பண வரவுக்கான மற்றொரு நல்ல நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10 ஏப்ரல் 2025 உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அந்த தேதியில் நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது அது வெற்றிகளையே தரும். அதே போல் பிரயாணங்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய தேதியாக 12 ஏப்ரல் 2025 அமையுது. அது உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பிஸ்னஸ் ரீதியாக சென்டிமெண்டலாக ஒரு பூஜை போட்டு மறுபடியும் நம்ம ஆஃபீஸை எனர்ஜெட்டிக்காக மாற்றணும் அப்படின்னு அது பிளான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் ஏப்ரல் 14 பண்ணுங்கள். தமிழ் புத்தாண்டு பிறக்கிற அன்னைக்கு பண்ணுங்கள். அது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு உண்டு பண்ணும். அதே தேதியில் நீங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசு வருவதற்கான நல்ல நாளாகவும் அது அமையுது. நீங்கள் கடைப்பிடிக்கவே கூடாது அல்லது எந்த ஒரு புதிய முயற்சிகளுமே செய்யக்கூடாத தேதிகள் அப்படிங்கிறது இந்த 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் தேதி எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னெடுக்காதீங்க.
தயவுசெய்து அந்த தேதிகளில் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களையுமே வைத்துக்கொள்ளாதீர்கள். அதே போல் 4 ஏப்ரல் 2025 உங்களுக்கு தோல்வி தரக்கூடிய ஒரு நாளாக அமையிறதுனால அந்த தேதிகளில் எந்த ஒரு முயற்சிகளுக்குமே முக்கியத்துவம் தர வேண்டாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கான இலவச பலன்களுக்கான குறிப்புகளை இப்போ நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேட்டுட்டு வாங்க. இந்த பகுதியை பார்த்த உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் நேம் நன்றாக அமைந்திருந்தால்தான் உங்களுக்கு 100% லாபங்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்படி அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இலவசமாக நான் சரிபார்த்து தரேன். அப்படி அமையலைன்னா என்ன செய்யணுங்கிறதையுமே என்னுடைய பொது பலன்களில் நான் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி நான் விளக்கமாக சொல்லுவேன். பட் காரணமின்றி காரியம் இல்லை. ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுடைய பிஸ்னஸ் டல் அடிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு லாபங்கள் சரியாக வராமல் இருக்கும். அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ யார் பேரில் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம். அவங்களுடைய நேம், அப்புறம் பிஸ்னஸ் நேம், இது 3த்தையுமே எனக்கு கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண் இருக்குது, நீங்கள் அனுப்புங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புங்க. உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நேம் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய இலவச புது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன முயற்சிகளை நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸை நோக்கி போகும், அல்லது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் 100% உங்களுக்கு அடையும் அப்படிங்கிறத பற்றி நான் விரிவாக அதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிஸ்னஸ் நேம், குறிப்பாக சொல்லணும்னா பிஸ்னஸ் ஓனருடைய டேட் ஆஃப் பர்த், பிஸ்னஸ் நேம் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.